உன் கனவுக்குள்ள நான் போறேன், உன்னோட கனவுக்குள்ள நான் போறேன். இந்த குருவி குடுமண்டை கண்டிப்பா உலகத்திலேயே பரீட்சைய பார்த்துதான் பயப்படுவா. கண்டிப்பா இவ கடவுள பரீட்சைதான் வரும், அசால்ட்டா எழுதி ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா வள்ளி கடவுள பள்ளி தான் வரும், பள்ளிய பிடிச்சு ஈஸியா ஜெயிச்சிடலாம். பாய்டே குருவி கொடுமண்ட, போட்டி முடிஞ்சதும் சந்திப்போம். பாய். பாய் பாய். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து புட்டா சிங்கம். கனவுல பரிச்சதான் எழுத போறோம், ஜாலி. நிம்மதியா தூங்கலாம்ப்பா சாமி. sin square theta plus cos square theta equal to 1 miss. ஆத்தாடி ஆத்தா, என்ன வெட்ட வெளியில நிக்கும்? ஒருவேளை பிடி பீரியடா இருக்குமோ? என்ன இது பேப்பரு? என்ன கடா இது? காக்கா பேப்பரை தூக்கி போட்டு போகுது. என்ன சத்தம் இது? முதல்ல இது என்ன சீட்டுன்னு பாப்போம். வே டு வின்னா. இந்த கனவு விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஸ்குவிட் கேமின் விளையாட்டான ரெட் லைட் கிரீன் லைட் விளையாட்டில் விளையாடி ஜெயிக்க வேண்டுமா? என்னது ஸ்குவிட் கேமா? ஆத்தாடி, இவ கனவுல பரிச்சை இருக்குன்னு பார்த்தா என்ன ஸ்குவிட் கேம் இருக்குது? ரெட் லைட், கிரீன் லைட், ரெட் லைட், கிரீன் லைட், ரெட் லைட், கிரீன் லைட். யா யா, என்னாச்சு என்னாச்சு? எட்டி வள்ளி, எனக்கு அங்க இருக்க டிராபிக் லைட்டை பார்த்தா ஸ்குவிட் கேம்ல வர்ற அந்த ரெட் லைட் கிரீன் லைட் தாண்டி ஞாபகம் வருது. ஏண்டி, என்னைக்காச்சும் வாத்தியார் பாடம் நடத்தினது ஞாபகம் இருந்திருக்குதா? படத்தை பார்த்தா மட்டும் 10 வருஷம் ஞாபகம் வச்சிருப்பா. சாரிடி வள்ளி, ஐ அம் சோ பியர்புல். ஆஹா, வச்சாடா ஆப்பு எனக்கு. ஆல் தி பெஸ்ட் டி வள்ளி. அந்த குருவி கூடு மண்டை என்ன இங்க மாட்டி விட்டுட்டு என் கனவுல நல்லா ஜாலியா இருப்பா. ஆஹா, வள்ளியோட கனவு உலகத்துக்குள்ள வந்துட்ட நாட்டுங்க. ஐ, பொம்மை வண்டிங்க. ஆத்தாடி ஆத்தா, இம்புட்டு பொம்மை எதுக்கு இருக்கு? அட, தொட்டிலும் இருக்கு. குட்டி ஆயிட்டோம். அச்சச்சோ, நான் என்ன குட்டியோட இருக்கேன்? என்ன கடா இது? காக்காலாம் வீட்டுக்குள்ள வாக்கிங் போயிட்டு போகுது. இது என்ன லெட்டரு? இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உங்கள் அருகில் உள்ள தொட்டிலில் படுத்து தூங்கவும். என்னது, இந்த தொட்டில படுத்து தூங்கிட்டோம்னா ஜெயிச்சிடலாமா? அட கடவுளே, எவ்வளோ ஈஸியான வேலையா? எனக்கு இதெல்லாம் துஜப்பு ஆட்டுங்க. அம்மா வள்ளிகண்ணே, 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 தங்கச்சி பாப்பாவ தொட்டில போட்டு சத்த தூங்க வைமா. சரிம்மா, இதோ வரேன். தங்கச்சி குட்டி, அஜு
தங்கச்சி குட்டி பேப்பரை வச்சுட்டு என்ன பண்றீங்க? புஜ்ஜு 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 புஜ்ஜு. கத்தாத பாப்பா, அக்கா உன்னை தொட்டில போட்டு தூங்க வைக்கிறேன் என்ன? அடே வள்ளி, என்ன விட்டுடி, நானே படுத்து தூக்கிப்பேன். அவ்வளவுதான், போட்டாச்சு. யாய் தங்கச்சிய தூக்கி தொட்டில வச்சிட்டியா? தங்கச்சிய தொட்டில போட்டுட்டம்மா, இனி அவளை தூங்க வைக்கிற வேலைதான். ஆஹா, சீக்கிரமா படுத்து தூக்கிடணும், அப்பதான் கனவு விளையாட்டுல ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். தூங்குடா கைப்புள்ள, சீக்கிரம் தூங்கிரடி சுக்கி. என்ன தொட்டில் நின்றுச்சு, கரண்ட்டுக்கு இது போயிருச்சா? குருவி குடும்பந்தா தூங்காமையா நடிக்கிறா? அங்க என்னடி சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, தங்கச்சி தூங்கிட்டா, சத்தம் போடாதிய. ஏய் சரி சரி, அழாத. என்ன, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நான் பாட்டு பாடுனா தானே தூங்குவேன்னு சொல்றா. ஐயா பாட்டா? ஏய் தயவு செஞ்சு பாடிராத. அக்கா பாட்டு பாடுனாதான் தூங்குவேன்னு அடம் பிடிக்கிறியம்மா. நில்லு, அக்கா உனக்காக சூப்பர் பாட்டு பாடுறேன் பாரு. ஏய் நீ சூப்பர் பாட்டையே சுமாராதான் பாடுவா, தயவு செஞ்சு பாட்டை மட்டும் பாடிராத ப்ளீஸ். தங்கச்சி தங்கச்சி, என் தங்கமான தங்கச்சி, வீதியில தேடி வந்த வானத்து மின் விளக்கே டொடொடொன் டொய். ஏய் என்ன இன்னும் தூங்காம இருக்கா? யபா யபா யபா, தலையெல்லாம் சுத்துதே. அட கடவுளே, தொட்டில சும்மா போட்டாலே தொட்டா செவிங்கி மாதிரி படுத்து தூங்கிடுவேன். அதை விட்டு போட்டு பெண்டுல கிளாக்கு மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டுனா எப்படிடா தூக்க வரும்? ஆலமரம், வேப்ப மரம், புளிய மரம், தென்னை மரம், தங்கச்சி தூங்க போற கேட்டுக்கோ. ஆஹா, இவ விடிய விடிய கேவலமா பாட்டு பாடினானா என்னால தூக்கவே முடியாது. ஓ மை காட். என்ன கொடுமடா இது, ஆவி பாட்ட பார்த்து கக்கபுக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காவ. மருமகளே. யாரு? யோகா அத்தையா, சொல்லுங்க. வா மருமகளே, நான் உனக்கு யோகா பயிற்சினை சொல்லி தர போகிறேன். யோகாவா? எத்தே என்ன உடுங்க, என்ன உடுங்க, எனக்கு யோகாலாம் தெரியாது, உடுங்க. அம்மாடி. நில்லு நில்லு, அப்படிதான். எங்க இப்ப மூச்ச நல்லா இழுத்து விடு பாப்பா. கறி கடையில கறிய தொங்க போடுற மாதிரி தலைகீழ தொங்க போட்டுட்டு மூச்ச நல்லா இழுத்து விடுன்னு சொல்றீங்களே அத்தே. தலைகீழ தொங்குற ராசா, என்ன காப்பாத்த யாரு வருவா ராசா? ஏய் கேவலமா பாட்டு பாடுறத நிப்பாட்டிட்டு நேரா நில்லு. தலைகீழ தொங்க போட்டுட்டு நேரா நில்லுன்னு சொல்றீங்களே அத்தே. போ போ. கத்தால கண்ணால தொட்டால நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன, எங்கே போகும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். மக்களே, நமக்கு முன்னாடி ஒரு பெரிய
தொப்பக்குளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கமான் ஃப்ரெண்ட்ஸ், நாம அந்த பெரிய தொப்பக்குளத்தை தாண்டி போவோம். எங்க எல்லாரும் என் கூட சேர்த்து சொல்லுங்க பாப்போம். தொப்பக்குளத்தை தாண்டி போவோம், தொப்பக்குளத்தை தாண்டி போவோம், தொப்பக்குளத்தை தாண்டி போவோம். அச்சோ, இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கா? சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா போயாகணும். தொப்ப குளத்தை தாண்ட போறோம், தொப்ப குளத்தை தாண்ட போறோம். தொப்ப குளம் தாண்ட போறோம். என்னடா இது, ஸ்குவிட் பொம்மைக்கு என்னாச்சு? பாட்ட தப்பு தப்பா சொல்லுது. தொப்ப குளம் தாண்ட போறோம். ரெடி, 1 2 3. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒன்னே பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்துச்சான், பூத்துச்சான், பூத்துச்சான். ஆத்தாடி ஆத்தா, இங்க என்ன நடக்குது? ஆஹா, வேற யாரோ கடவுக்குள்ளேயோ போற மாதிரில இருக்கு. என்ன இது, ஏதோ விசித்திரமா சத்தம் கேக்கு. ஆஹா, என்ன ஏதோ நிலநடுக்க வர்ற மாதிரி சத்தம் கேக்கு. இப்போ எப்படி ஓடுறேன் பாருங்க.